students 11th standard unit 3 laws of motion la இன்னைக்கு friction topic பார்க்கலாம். If a very gentle force in the horizontal direction is given to an object at rest on the table, it does not move. It is because of the opposing force exerted by the surface on the object which resists its motion. This force is called as frictional force. So frictional force na ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வைக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டைரெக்ஷன்லேருந்து நான் இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த சேம் டைம் இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த ஃபோர்ஸ் பேர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டே இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப சர்ஃபேஸும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குது. இந்த ஃபோர்ஸ் பேர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இந்த சர்ஃபேஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. இந்த ஃபோர்ஸ் பேர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. There are two kinds of frictions, namely static friction and kinetic friction. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை எஃப்எஸ் என்ற சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெக்டர் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ். When the object is at rest on the surface, only two forces act on it. There are the downward gravitational force and the upward normal force. The resultant of these two forces on the object is zero. As a result, the object is at rest. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணுறப்ப நமக்கு தெரியும் டூ ஃபோர்ஸ், ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் செயல்படும். அட் த சேம் டைம் இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை அப்வர்ட் டைரெக்ஷனில் கொடுக்குது. அந்த ஃபோர்ஸ் பேர் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ண உடனே அது மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சேம் டைம் சர்ஃபேஸ் கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸும் செயல்படுறதுனால ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்தோன்னா என்ன ஆகும், ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்க்கு மூவ் ஆக ஆரம்பிக்கணும். ஆனால் அது சர்ஃபேஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்கறதுனால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. இந்த ஃப்ரிக்ஷன் பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த ஃப்ரிக்ஷனுக்கு வந்து எப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்னா, நம்மளை கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்தால் நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். If the external force is increased after a particular limit, the surface cannot provide sufficient opposing frictional force to balance the external force on the object. ஸோ இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்பட்டு நம்ம ஆப்ஜெக்ட்டை மூவ் ஆக விடாமல் தடுக்குது. பட் ஆஃப்டர் சம் டைம் நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாகிறப்ப இது பேலன்ஸ், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை விட அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமானவொடனே நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அது இங்கே சொல்கிறாங்க, then the object starts to slide. This is the maximum static friction that can be exerted by the surface. ஸோ இதை எப்படி கொடுக்குறோம், எஃப்எஸ் என்ற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்றத ஒரு எக்ஸ்பிரஷன் மூலம் கொடுக்குறாங்க. அது வந்து ஜீரோவை விட அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கும், இல்லை மியூஎஸ் இன்ட்டு என்னை விட குறைவாகவோ ஈக்குவலாகவோ இருக்கும். இந்த மியூஎஸ்ன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் நம்ம நார்மல் ஃப்ளோஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் மியூஎஸ் இன்டூ என். ஸோ நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், ஜீரோ விட அதிகமாகவோ இல்லை மியூஎஸ் இன்டூ என்னை விட குறைவாகவோ இல்லை ஈக்குவலாகவோ தான் இருக்கும். இதை விட அதிகமாக போனால் அது கைனடிக் ஃப்ரிக்ஷனில் போயிடும். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லைஸ் பிட்வீன் த ரேஞ்ச் 0 to மியூஎஸ் இன்டூ என். மியூஎஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். This equation implies that the force of the static friction can take any value from 0 to μs into n. If the object is at rest and no external force is applied on the object, the static friction on the object is 0. So the object வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது மேலே ஆக்ட் பண்ணுற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0வாக இருக்கும். Fs is less than μsn. பட் அது நம்ம ஆப்ஜெக்டை மூவ் ஆட ஆரம்பிச்சோன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எது வரைக்கும் போகும், மியூஎஸ் இன்ட்டு என் வரைக்கும் போகும். அடுத்தது கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்க்கலாம். கைனடிக் ஃப்ரிக்ஷன், if the external force acting on the object is greater than the maximum static friction, the object begins to slide. When an object slides and the surface exerts a frictional force called kinetic friction.
Fk vector, also called sliding friction or dynamic friction. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது மேலே அப்ளை ஆகிற ஃப்ரிக்ஷன் பேர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதை Fk அப்படின்ற சிம்பிளில் குறிக்கிறோம். It was found that the magnitude of kinetic friction satisfied the relation Fk equal to mu k into n. எப்படி static friction வந்து Fs equal to mu s into n நோ, இங்கே Fk kinetic friction வந்து Fk equal to mu k into n. mu k என்றது coefficient of kinetic friction, n என்றது normal force. mu k is the coefficient of kinetic friction and n the normal force exerted by the surface on the object. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கணும். ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் அது மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கிராஃப் மூலம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எஃப் எக்ஸ்டர்னலுக்கும் எஃப்க்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சோன்னா இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒன்ஸ் மேக்ஸிமம் எஃப்எஸ் மேக்ஸ் அடைஞ்ச பிறகு நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதை விட கம்மியாகிடும். ஏன்னா நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டா கொடுக்குற ஃபோர்ஸ் கம்மின்றதுனால நம்ம மியூகே எஃப்கே வேல்யூ குறைஞ்சிடுது. ஸோ இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் த எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் till it reaches the maximum. If the object begins to move, then the kinetic friction is slightly lesser than the maximum static friction. The kinetic friction is constant and it is independent of the applied force. So இதோட உங்களுக்கு kinetic friction and static friction முடியுது. அடுத்து push or pull பார்க்கலாம். push or pull ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து தள்ளுறது ஈஸியாக இழுக்கிறது ஈஸியாக அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போது நம்ம அதை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். எது ஈஸி? ஒரு ஆப்ஜெக்ட் ஹெவி நல்லா வெயிட்டான ஒரு பொருளை தள்ளுறது ஈஸியாக இழுக்கிறது ஈஸியாக அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ when a body is pushed at an arbitrary angle theta, the applied force F can be resolved into two components as F sin theta parallel to the surface and F cos theta perpendicular to the surface. ஸோ இங்கே ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பக்கமாக நம்ம இந்த ஃபோர்ஸு கொடுக்குறோம், தள்ளுறோம், புஷ் பண்ணுற ஃபோர்ஸை இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து எஃப் சைன் டீட்டா, ஒன்று வந்து எஃப் காஸ் டீட்டா. இப்போ நான் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப ஆக்சுவலாக ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இதை ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலமாக இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பிளாக் தான், இது ஹெவியான இந்த பிளாக் தான் இந்த டாட் மூலம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நார்மலாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம தள்ளுறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் எஃப். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இதுக்கு இது மேலே அப்ளை ஆகுது. ஸோ இதை இந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த அப்ளைட் ஃபோர்ஸை வந்து ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எஃப் சைன் டீட்டா, ஒன்று எஃப் காஸ் டீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் இந்த எம்ஜிக்கு டைரெக்ஷன்லேயே இந்த எஃப் காஸ் டீட்டாவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த நார்மலுக்கு ஆப்போசிட்டில் என்னென்ன இருக்குது, எம்ஜி இருக்குது ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டாவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. என் புஷ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டாவும் ஆக்ட் ஆகுறதுனால அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ என் புஷ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டா. ஸோ எஃப்எஸ் மேக்ஸ் என்ன ஈக்குவேஷன்? எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டூ என். இங்கே என் புஷ்ன்றதுனால இங்கே என் புஷ்ன்னு எழுதிக்கிறோம். ஸோ எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டூ என் புஷ். ஸோ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் என் புஷ் வந்து எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டா. ஸோ அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நார்மலாக கொடுக்குற ஃபோர்ஸை விட ஒரு எஃப் காஸ் டீட்டா வந்து ஆட் ஆகிடுது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் நமக்கு சொல்லுது. ஸோ ஈக்குவேஷன் 1 ஷோஸ் தட் அ கிரேட்டர் ஃபோர்ஸ் நீட் டு பி அப்ளைட் டு புஷ் த ஆப்ஜெக்ட் இன்டூ மோஷன். இப்போ புஷ் பண்ணால் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டா அப்ளை பண்ணோம். சாதாரணமாக மியூஎஸ் என்னோட ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டா ஆட் ஆகிடுது. இப்போ புல் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் இழுக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஹெவியான ஒரு ஆப்ஜெக்டை நான் இந்த டைரெக்ஷனில் இழுக்கிறேன். ஸோ இழுத்தா என்ன ஆகும், இந்த டைரெக்ஷனில் இழுக்கிறதுனால அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ நார்மல் ஒன்று எம்ஜி, நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம
புல் பண்ணுறோம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே ரிசால்வ் பண்ணுற மாதிரி 2 காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து எஃப் காஸ் தீட்டா, இன்னொன்று எஃப் சைன் தீட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நார்மலோட போன இந்த இதில் புஷ்ஷில் வந்து எம்ஜியோட டைரெக்ஷன்லேயே எஃப் காஸ் தீட்டா இருந்தது. இப்போ நார்மல் டைரெக்ஷனில் எஃப் காஸ் தீட்டா இருக்கிறதுனால என் புல் ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? இதுவும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால என் ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ என் வந்து என்ன ஆகுது, என் புல் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. ஸோ இதை இந்த ஈக்குவேஷனில் எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என் புல்லில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. ஸோ கிளியராக இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன தெரியுது, இது வந்து எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா, இது எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. ஸோ இங்கே நார்மலாக கொடுக்குற ஃபோர்ஸை விட சப்ராக்ட் ஆகி வருது மைனஸ் எஃப் காஸ் தீட்டா டைம்ஸ். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இழுக்கிறது தான் ஈஸி, தள்ளுறதை விட அப்படின்றத நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணுறது தான் ஈஸி, புஷ் பண்ணுறதை விட அப்படின்றத இது மூலம் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது மேலே ஒரு நார்மல் அண்ட் எம்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா நம்மளோட இந்த டைரெக்ஷனில் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட். ஓகேவா? ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இது ஃபார்ம்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்மலுக்கும் இந்த ரிசல்டன்ட் வெக்டருக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அந்த ஆங்கிள் தான் நம்ம தீட்டா, angle of friction அப்படின்னு சொல்கிறோம். The angle of friction is defined as the angle between the normal force and the resultant force R of the normal force and maximum force Fs max. ஸோ இதுக்கும் ஒரு நடுவில், இந்த நார்மலுக்கும் எஃப்எஸ் மேக்ஸுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற ரிசல்டன்ட் தான் இந்த ஆங்கிள் சொல்கிறோம், இந்த ரிசல்டன்ட் வெக்டர் சொல்கிறோம். இது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். இப்போ டான் டீட்டா எடுத்தோம், நமக்கு தெரியும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட் இது வந்து எஃப்எஸ் மேக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா, ஸோ இதையும் எஃப்எக்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லலாமா. ஸோ டீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் என்ன, டான் டீட்டா எடுத்தால் எஃப்எஸ் மேக்ஸ் பை adjacent side n. So tan theta is equal to fs max by n. நமக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ ஸ்லைட் ஆகும், fs max வந்து μs equal to μs into nக்கு ஈக்குவலாக இருக்கிறப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும், fs max equal to μs into n. இதுலேருந்து μs வேணும்னா என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் μs equal to fs max by n. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் tan theta. tan thetaவும் என்ன, fs max by n. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் μs equal to tan theta அப்படின்னு கிடச்சிரும். tan theta நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். நம்ம இது முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஈக்குவேஷன் fs max equal to μs into n. ஸோ இதுலேருந்து μs கண்டுபிடிச்சா μs equal to fs max by n. ஸோ இது ரெண்டுத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவேட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, μs equal to tan theta. The coefficient of static friction is equal to tangent of angle of friction. So μs equal to the coefficient of static friction is equal to the tangent of angle of friction. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது angle of repose. The angle which this plane makes with the horizontal. இப்போ ஒரு ஆங்கிள் ஸ்லைடிங் ஆங்கிள் இருக்குது, இங்கே வந்து இதுதான் சர்ஃபேஸ் இருக்குது, இந்த இன்க்ளைண்டான சர்ஃபேஸ் இதுதான். இப்போ இன்க்ளைன் சர்ஃபேஸ் இந்த பேஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் தான் டீட்டா. இப்போ இந்த டீட்டா வந்து எப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஆகும்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்லைட் பண்ணுறோம், இந்த ஆங்கிளை இன்க்ளைன் பண்ணுறோம். இப்போ இங்கே நான் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இன்க்ளைன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்த பிறகு தான், இன்க்ளைனேஷன் ஆன பிறகு தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆங்கிள் எந்த ஆங்கிளில் அது ஸ்லைட் ஆகுமோ ஆப்ஜெக்ட்ஸு, அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் தீட்டா த ஆப்ஜெக்ட் மே நாட் ஸ்லைட் டவுன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன ஆங்கிள் ஏற்படுத்தின சர்ஃபேஸோட, அப்போ நம்ம வச்சுருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகலை. அதுவே அந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்த பிறகு தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஆங்கிள் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்ஃபேஸோட ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது இல்லையா, இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் தீட்டா த ஆப்ஜெக்ட் மே நாட் ஸ்லைட் டவுன் as theta is increased. இந்த ஆப்ஜெக்ட்
ஸ்லைட் பண்ணுற ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ண பிறகு தான் இதை மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகுது. as theta increase for a particular value of theta, the object begins to slide down. This value is called angle of repose. ஸோ நான் இங்கே ஸ்லைட் பண்ணுற முதல்ல இந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த டீட்டா வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கல. இந்த டீட்டாவை இன்க்ரீஸ் பண்ண தான் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிள் தான் என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence, the angle of repose is the angle of inclined plane with the horizontal such that an object placed on it begins to slide. ஸோ எப்போ போல் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நார்மல் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது எம்ஜியை வந்து 2 காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து எம்ஜி காஸ் தீட்டா, இன்னும் வந்து எம்ஜி சைன் தீட்டா. நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் ஸ்லைட் ஆகுதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ எம்ஜியை 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணிட்டேன், எம்ஜி காஸ்டா எம்ஜி சைன்டா. பார்த்தீங்கன்னாவே தெரியுது என் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க எம்ஜி சைன் தீட்டா எஃப்எஸ் மேக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணலாமா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எம்ஜி காஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எண்ணுக்கு நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு என். அதே மாதிரி எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணுற ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகுது, எம்ஜி சைன் தீட்டா பை எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ் பை என். இப்போ எம்ஜி கேன்சல் ஆனால் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டான் தீட்டா ஆகிடுது, இது எஃப்எஸ் மேக்ஸ் பை என். இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், மியூஎஸ் ஈக்குவல் டு என்னது, மியூஎஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ் பை என். ஸோ சேம் திங் லாஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, எஃப்எஸ் மேக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ மியூஎஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு வர ஈக்குவேஷனும் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஒரே ஈக்குவேஷன் தான், மியூஎஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், thus the angle of இந்த தீட்டான்றது angle of friction. Thus the angle of repose is the same as the angle of friction.